லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, திருச்சட்ட நூல் கண்டெடுக்கப்படல். யோசியா அரசரானபோது அவருக்கு வயது 8. அவர் 31 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். பொற்சத்தை சார்ந்த அதாயாவின் மகள் எதிதா என்பவரே அவருடைய தாய். அவர் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார். தம் தந்தை தாவீது நடந்த எல்லா வழிகளிலும் வடப்புறமோ இடப்புறமோ பிறளாது அவரும் நடந்தார். தமது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அரசர் யோசியா மெசுல்லாமின் புதல்வன் அச்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் எழுத்தனை ஆண்டவரின் இல்லத்துக்கு அனுப்பி கூறியது: நீ தலைமை குரு இல்கியாவிடம் சென்று ஆண்டவரின் இல்லத்திற்கென மக்களிடமிருந்து வாயிற்காப்போர் பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் மொத்த கணக்கெடுக்கச் சொல். அவர்கள் அப்பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பழுதுபார்க்க நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரின் கையில் ஒப்புவிக்கட்டும். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை பழுதுபார்க்கும் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கட்டும், அதாவது தச்சர்கள், கொத்தர்கள், கட்டடச் சிற்பிகளுக்கு கொடுக்கட்டும். பெற்றுக்கொள்ளும் பணத்தின் கணக்கை அவர்களிடம் கேட்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்றார். நேர்காணல். கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெபவார அனுபவம். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது இயேசுவின் கனவு, நமது கடமை. எல்லா கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்தவ ஒன்றிப்பின் பணியாளர்கள் என்ற அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடைபோடும்போது ஒன்றிப்பு நோக்கிய பயணம் எளிதாகும். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கத்தோலிக்க திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டு வரும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெப வாரமானது இந்த யூபிலி ஆண்டிலும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருத்தூதர் பவுல் மனமாற்ற திருநாளன்று நிறைவு பெற்ற இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெபவார அனுபவம் குறித்த கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஜேசு விக்டர் வியாகப்பராஜா. வணக்கம் ஜேசு விக்டர் வியாகப்பராஜா அவர்களே, உங்களை பற்றியும் உங்களது பணி பற்றியும் எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னுடைய பெயர் ஜேசு விக்டர். நான் இந்தியாவில் தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி பகுதியை சார்ந்தவன். அங்கு சீர்திருத்த திருச்சபையின் பிரிவாகிய தென்னிந்திய திருச்சபையில் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் ஆயராக நான் பணிபுரிந்து வருகின்றேன். தற்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அகில உலக திருச்சபை மாமன்றத்தோடு இணைந்த பாசே எக்யூமெனிக்கல் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படுகிற கல்வி நிறுவனத்தில் என்னுடைய உயர்கல்வியை நான் பயின்று வருகிறேன். எமது கல்வி நிறுவனமும் கத்தோலிக்க திருச்சபையிலே கிறிஸ்தவ ஒன்றிப்பை முன்னெடுக்கின்ற கிறிஸ்தவ ஒன்றிப்பு திரு மையமும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அகில உலக திருச்சபை மாமன்றம் 352 திருச்சபை பிரிவுகளை கொண்டு திருச்சபைகளுக்குள்ளே ஐக்கியத்தை உருவாக்குகின்ற ஒரு பணியை அது சிறப்பாக செய்து வருகின்றது. அவர்கள் இளம் திருச்சபை தலைவர்களை தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபை ஒன்றிணைப்பு பணியிலே இன்னும் இந்த பணியை துரிதப்படுத்துவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பான பயிற்சி அளித்து வருகிறார்கள். அந்த பணியை இந்த பாசே எக்யூமெனிக்கல் இன்ஸ்டிடியூட் செய்து வருகிறது. அதிலே தற்போது நான் பயின்று வருகின்றேன். இந்த அனுபவம் ஒரு சிறப்பான அனுபவம். இந்த எங்களுடைய பயிற்சியின் ஒரு பகுதியாக அகில உலக கிறிஸ்தவ ஒன்றிணைப்பு வாரம் அனுசரிக்கின்ற இந்த நாட்களிலே ரோமுக்கு கடந்து வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும், அந்த கத்தோலிக்க திருச்சபையோடு கூட இணைந்து ஜெபிக்கவும் எங்களுடைய நிறுவனம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதற்காக எங்களுடைய நிறுவனத்திற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அகில உலக திருச்சபை மாமன்றத்தின் மிக பிரதான பணி கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். நமக்கு தெரியும், இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு மிகவும் சவாலானது. சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றும் அடியவர்களாக அறியப்படுகின்ற நாம் பிரிந்து கிடந்து நாம் இந்த சவால்களை சந்திக்க முடியுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.
ஆகவே நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் கட்டாயம். நாம் இணைந்து இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொண்டு இந்த உலகம் அழகான ஒரு பூமியாக, அனைவருக்கும் ஏற்ற ஒரு பூமியாக, அமைதியான ஒரு உலகமாக விளங்க நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அந்த அழைப்பின் கீழ் தான் இந்த அகில உலக திருச்சபை மாமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெப வாரத்தில் நீங்கள் சென்ற இடங்கள், பெற்ற உள் தூண்டுதல்கள் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த அகில உலக கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெப வாரத்திலே ரோமிலே கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்து பயணிக்கவும், அவருடைய பல்வேறு திருப்பணிகளை குறித்து அறிந்து கொள்ளவும், அவர்களோடு ஜெபிக்கவும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு என் வாழ்வின் ஒரு சிறப்பான தருணம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். மிக முக்கியமாக இங்கு இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களை பார்வையிடவும், அவைகளிலே இறை வழிபாட்டில் பங்கு கொள்ளவும், ஜெபிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கிட்டியது. எங்களுடைய பயணத்தின் சிகரமாக நாங்கள் திருத்தந்தையை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. உண்மையிலே அது எங்களுடைய வாழ்விலே ஒரு மறக்க முடியாத அனுபவம். மொத்தத்தில் இந்த பயணம் மிக சிறப்பான ஒரு அனுபவமாக, எங்கள் வாழ்வின் இனிய தருணமாக அது அமைந்தது. கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்து அதனுடைய திருப்பணிகளை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அநேக கத்தோலிக்க திருச்சபையின் திருப்பணி மையங்களை நாங்கள் சந்தித்தோம். கிறிஸ்தவ ஒன்றிப்பை முன்னெடுத்து செல்கின்ற டிகாஸ்ட்ரி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் கிறிஸ்டியன் யூனிட்டி, இன்னும் பல்சமய உரையாடலை முன்னெடுத்து செல்கின்ற டிகாஸ்ட்ரி ஃபார் தி இன்டர் ரிலிஜியஸ் டயலாக், இன்னும் கீழே பிரதான திருச்சபைகளோடு உள்ள உறவை பேணி காத்து அதை முன்னெடுத்து செல்லுகின்ற டிகாஸ்ட்ரி ஃபார் தி ஈஸ்டர்ன் சர்ச்சஸ், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற சென்ட்ரல் ப்ரோ யூனியன், இன்னும் ஒருங்கிணைந்த மனித வள மேம்பாட்டை உறுதி செய்கின்ற டிகாஸ்ட்ரி ஃபார் தி இன்டெக்ரல் ஹியூமன் டெவலப்மெண்ட் போன்ற பல்வேறு திருப்பணி மையங்களை சந்திக்கவும், அதனுடைய தலைவர்களோடு உறவாடவும், அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டியது. இது தவிர கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக பாடுபடுகின்ற பல்வேறு இயக்கங்களை சந்திக்கவும், அவர்களிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் சிறப்பான ஒரு தருணங்களாக அமைந்தது. மிக முக்கியமாக ரோமில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை பார்வையிடவும், மென்மிகு திருத்தந்தையை சந்திக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கிட்டியது. இந்த வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். இறுதியாக இந்த அகில உலக கிறிஸ்தவ ஜெப ஒன்றிப்பு வாரத்திலே அதனுடைய நிறைவு ஜெப ஆராதனையிலே திருத்தந்தையோடு கூட இணைந்து புனித பவுல் பேராலயத்திலே ஜெபிக்கவும், கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக எங்களுடைய அர்ப்பணிப்பை வலுப்படுத்தவும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதற்காகவும் நான் இறைவனுக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெப வாரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட அனுபவம் என்ன என்பது பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த பயணம் என் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இது எனக்கு பல தாக்கங்களை இந்த பயணம் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. முதலாவது, தனிப்பட்ட விதத்திலே இது என்னுடைய இறை நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வலுப்படுத்தியது. புனித பேதுருவினுடைய கல்லறையின் மேல் இருக்கக்கூடிய இந்த பேராலயம், இன்னும் பரிசுத்த பவுலடிகளாருடைய கல்லறையின் மேல் இருக்கக்கூடிய இந்த பேராலயம், இவைகளையெல்லாம் கடந்து வரும் பொழுது அவர்களுடைய விசுவாசம், இறை நம்பிக்கைக்காக தங்களுடைய வாழ்வையும் கொடுக்க துணிந்த அவர்களுடைய அந்த துணிவு, இவையெல்லாம் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடியதாகவும், இன்னும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆழமாக வேறொன்ற உதவி செய்கின்ற காரியமாகவும் இருந்தது. 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் சந்தித்த உபத்திரவங்கள், அவர்களை குறித்த செய்திகள், இவைகளெல்லாம் அறிந்து கொண்ட போது அவை என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய இறை நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தியது. அவை இன்னும் இறை நம்பிக்கையிலே நான் ஊன்றி வளர உதவி செய்யக்கூடிய காரியமாக இருந்தது. முதலாவதாக, இது என்னுடைய தனிப்பட்ட இறை நம்பிக்கையிலே எனக்கு ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை இந்த பயணம் உண்டாக்கியது. இரண்டாவதாக, ஒரு சீர்திருத்த திருச்சபையின் ஆயராக இதுவரை நான் கத்தோலிக்க திருச்சபையின் மேல் வைத்திருந்த பல பார்வைகள், என்னுடைய கண்ணோட்டத்தை இது மாற்றியது என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு சீர்திருத்த திருச்சபையின் போதராக வெளியே இருந்து இந்த கத்தோலிக்க திருச்சபையை நான் பார்க்கும்போது, நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதன் மீது அநேக விமர்சனங்களை வைக்கின்றோம், அல்லது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால்
இன்றைக்கு இந்த ரோமிலே கடந்த ஒரு வார காலமாக இந்த கத்தோலிக்க திருச்சபையோடு பயணித்த போதும் அதனுடைய பணிகளை குறித்து அறிந்து கொண்ட போதும் அது என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை மீதான என்னுடைய பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கத்தோலிக்க திருச்சபை குறித்து என்னுடைய மனதிலே இருந்த பல தவறான எண்ணங்கள் என்று சொல்வதை விட பல அறியாமைகள் விலகி போனது. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவு சிறப்பான பணிகளை செய்து வருகின்றது என்பதை உணரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அனுபவம் இருந்தது. மூன்றாவதாக கிறிஸ்தவ ஒன்றிப்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு நல்லது, அது எவ்வளவு தேவையானது என்பதையும் உணர்ந்து கொள்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் எனக்கு இருந்தது. குறிப்பாக நான் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெப வாரத்தின் இறுதி நிகழ்வாகிய அந்த பரிசுத்த பவுலடிகளாரின் கல்லறை இருக்கக்கூடிய பேராலயத்தில் நடந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட போது அது ஒரு மிக சிறப்பான உணர்வை எனக்கு தந்தது. அங்கே திருத்தந்தை மற்றும் ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய தலைவர்கள், இன்னும் கீழே பிரதான திருச்சபை ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபையினுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒரே பலிபீடத்தின் அருகே நின்று ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அது உண்மையாகவே ஒரு பரலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை போன்ற ஒரு உணர்வை தந்தது. ஒருவேளை பரலோகம் இப்படித்தானே இருக்கும். அங்கே எல்லா இறை மக்களும் திருச்சபை தலைவர்களும் நின்று கடவுளை ஆராதிக்கிற அந்த சூழல், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த சூழல், கடவுளை ஆராதிக்கின்ற அந்த சூழல், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த சூழல் எப்படித்தானே இருக்கும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் அந்த ஆராதனையிலே திருத்தந்தையும் மிக சிறப்பான ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். இந்த ஆண்டு நாம் இந்த யூபிலி ஆண்டு, இந்த ஆண்டு நாம் உலக கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை உறுதிப்படுத்திய நிசையா மாமன்றத்தின் 1700வது நூற்றாண்டை 1700வது ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். ஆக இந்த நிசையா மாமன்றம் அநேக சவால்கள், உபத்திரவங்கள், பாடுகள் சூழ்ந்த ஒரு நிலையில கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. அன்றைக்கு இருந்த திருச்சபை தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளிலும் நாம் சொல்லுகின்ற இந்த நம்முடைய அடிப்படை கிறிஸ்தவ விசுவாச அறிக்கையை, இறை நம்பிக்கை அறிக்கையை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். ஆகவே இது ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த ஒற்றுமையை நோக்கி இந்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் இந்த ஒற்றுமையின் வேர்களை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அந்த வேர்களை தேடி ஆராய்ந்து பயணப்பட்டு நாம் இணைந்து நின்று அந்த ஒற்றுமையை இந்த உலகத்துல எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பான அருளுரை வழங்கினார்கள். அதுவும் எமக்கு சவால் அளிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு அருளுரையாக மிக சிறப்பான உரையை வழங்கினார்கள். அதுவும் எமது வாழ்க்கையிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை, இறை நம்பிக்கையை தட்டி எழுப்புகின்ற, இன்னும் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக செயல்பட அழைப்பு விடுகின்ற ஒரு சிறப்பான உரையாக எமக்கு இருந்தது. வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கும் நிலைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வத்திக்கான் வானொலி செய்திகள் எங்களுடைய உணர்வுகளோடு கலந்தது. என்னுடைய சிறு வயதில், எங்களுடைய பள்ளி பருவத்தில் நாங்கள் தவறாமல் எங்களுடைய வீடுகளில் இந்த வத்திக்கான் செய்திகளை கேட்பதுண்டு. அன்றைய காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவத்தின் செய்திகளை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்கிற ஒரே ஊடகமாக இந்த வத்திக்கான் செய்திகள் இருந்தது. அந்த ஒரு வானொலி செய்திகளிலே என்னையும் அழைத்து என்னுடைய இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்புக்காக இறைவனை துதிக்கின்றேன். இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வத்திக்கான் வானொலி இன்னும் தொடர்ந்து வளர, அநேகருக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி ஜேசு விக்டர் வியாகப்பராஜா அவர்களே. மிக அருமையாக உங்களது தனிப்பட்ட அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெபவார அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மனிதர்கள் வியாபாரப் பொருட்களாக கடத்தப்படுவதற்கு எதிரான ஆழ்ந்த சிந்தனை மற்றும் ஜெபத்தின் 11வது உலக தினத்தையொட்டி எதிர்நோக்கின் தூதுவர்கள் மனித கடத்தலுக்கு எதிரான ஒன்றிணைதல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். குழந்தையாக இருக்கும்போதே சூடானில் கடத்தப்பட்ட அருள் சகோதரி புனித ஜோசபின் பகீட்டா அவர்களின் திருவிழா அன்று இந்த உலக நாள் கொண்டாட்டம் இடம்பெறுவது குறித்தும் தன் செய்தியில் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த யூபிலி ஆண்டில் நாம் அனைவரும்
மனிதர் வியாபாரப் பொருட்களாக கடத்தப்படுவதற்கு எதிரான பாதையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நடைபோடுகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நவீன அடிமைத்தனத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், இளையோர், குடியேற்றதாரர் மற்றும் அகதிகள் சிக்குண்டிருக்கும்போது நாம் எப்படி எதிர்நோக்கு எனும் நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்ற கேள்வியை தன் செய்தியில் கேட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மனித உடல் உறுப்புகளை கடத்தல், குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் சுரண்டல், பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படல் உள்ளிட்ட கட்டாய தொழில்முறைகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவை எதிர்த்து போரிட எங்கிருந்து பலத்தை பெற முடியும் என்ற கேள்விகளையும் மேலும் கேட்டுள்ளார். இவைகளையெல்லாம் இவ்வுலகில் காணும் நாம் எவ்வாறு நம்பிக்கை இழக்காமல் வாழ முடியும் என்ற கேள்வியையும் கேட்டு, அதற்கான விடையாக நாம் இயேசுவை நோக்கி நம் பார்வையை எழுப்பி அவரிடமிருந்து பலத்தை பெற்று இருளை விலக்க உதவும் வெளிச்சத்தை தூண்ட உதவ முடியும் என மேலும் கூறியுள்ளார் திருத்தந்தை. மனிதர்களை வியாபாரப் பொருட்களாக கடத்துவதற்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் ஜெபத்திற்கான உலக நாள் ஏற்பாட்டாளர்களான தலித்தா கும் என்ற கத்தோலிக்க அமைப்பின் அங்கத்தினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வமைப்பின் சேவைக்கு தன் பாராட்டுக்களை வெளியிட்டார். மனிதர்களை வியாபாரப் பொருட்களாக கடத்துவதை தடுப்பதற்கு அர்ப்பணத்துடன் சேவையாற்றி வரும் இக்குழுவுடன் தானும் இணைந்து கொள்வதாக உரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மனித கடத்தலில் அடிமையாக வாழ்ந்த புனித ஜோசபின் பகீதா அவர்களின் திருவிழாவையொட்டி இச்சந்திப்பு இடம்பெறுவது பொருத்தமான ஒன்றே எனவும் கூறினார். அநீதி மற்றும் வன்முறைகளுக்கு உள்ளானோர் தங்கள் சங்கிலிகளை உடைத்தெறிந்து இறைவனின் அருள் வரத்துடன் நம்பிக்கையின் தூதுவர்களாக மாற முடியும் என்பதை புனித ஜோசபின் பகீதாவின் வாழ்வு நமக்கு காட்டி நிற்கின்றது என்ற திருத்தந்தை, பல லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கும் இந்த வியாபாரமும் அடிமைத்தனமும் நம் ஒவ்வொருவரின் பொறுப்புணர்வுகளை நமக்கு நினைவூட்டி இத்தீமைகளுக்கு எதிராக உழைக்க நம்மை தூண்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மனிதர்களை வியாபாரப் பொருட்களாக கடத்தும் தொழிலால் பல ஆயிரக்கணக்கான பலியாகியுள்ள நிலையில் இத்தீமைக்கு எதிராக நம் கடமை உணர்வுகளை உணர்ந்து நம் குரல்களை ஒன்றிணைந்து எழுப்புவோம் என அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இச்சனிக்கிழமை பிப்ரவரி 8 திரு அவையில் நினைவுகூரப்படும் புனித ஜோசபின் பகீதாவின் திருவிழாவையொட்டி சிறப்பிக்கப்படும் இந்த விழிப்புணர்வு மற்றும் ஜெப நாள் குறித்து மனித கடத்தலுக்கு எதிராக ஜெபிப்போம் என்ற ஹேஷ்டாக்குடன் ட்விட்டர் குறுஞ்செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வெஸ்ட் பேங்க் பகுதியின் ஜெனின் என்ற பாலஸ்தீனிய நகரை இஸ்ரேல் இராணுவம் 17 நாட்களாக ஆக்கிரமித்து வரும் நிலையில் மக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே அடைபட்டு வாழ்வதாகவும் உணவு வாங்கக்கூட வெளியில் செல்ல அஞ்சுவதாகவும் கவலையை வெளியிட்டார் ஜெனின் பங்குக்குரு ஆமர் ஜுப்ரான். ஜெனின் லத்தீன் வழிபாட்டு முறை பங்குத்தளத்தின் அருள்பணி ஜுப்ரான் அவர்கள், உள்ளூர் மக்கள் அனைவரும் ஒருவித அச்சத்திலேயே தொடர்ந்து வாழ்வதாகவும் அவர்களுக்காக உலக சமுதாயத்தின் இறைவேண்டல் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். வத்திக்கான் தினசரி செய்தி இதழ் லொசர்வாத்தோரே ரொமானோவிற்கு நேர்முகம் வழங்கிய ஜுப்ரான் அவர்கள், காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்த நாளான ஜனவரி 21 இஸ்ரேல் இராணுவம் ஜெனின் நகருக்குள் நுழைந்து தொடர்ந்து அங்கிருப்பதாகவும் ஏற்கனவே இந்நகர் பல்வேறு மோதல்களை அதற்கு முன்பிருந்தே அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்தார். நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாவில் உள்ள வெரித்தாஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த அருள்பணியாளர் ஒருவர் பிப்ரவரி 6 வியாழக்கிழமையன்று அடையாளம் தெரியாத மனிதர்களால் கடத்தப்பட்டுள்ளார். இந்த அருள்பணியாளர் சார்ந்திருக்கும் ஷெந்தாம் மறைமாவட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அருள்பணி கொர்னேலஸ் மன்சாக் தமுலாக் என்பவர் சுமா என்ற இடத்திலிருந்து கடத்தப்பட்டுள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.